ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி வீடியோவில் நார்மல் ப்ளவுஸ் எப்படி அலோவ் ப்ளவுஸ் வச்சுட்டு மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி தான் என் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1 மீட்டர் காட்டன் ஃபேப்ரிக்கை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நீட்டாக அயர்ன் பண்ணி வச்சுருக்கேன். கிளாத்தை லென்த் வைஸ் ஒரு தடவை மடிச்சுட்டு ஃபோல்டிங் சைடு என் சைடில் இருக்க மாதிரி கிளாத்தை போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட பேக் பார்ட் கட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம அலோவ் ப்ளவுஸை நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் இருக்க கொக்கியெல்லாம் கழட்டி விட்டுட்டு பேக் பார்ட்டில் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு கிளாத்தை நீட்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் இருக்க ஹைட்டை மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு 12.5 இன்ச் இருக்குது. ஒரு 1/2 இன்ச் அதிகமாக வச்சு 13 இன்ச்சாக வச்சுக்க போகிறேன். சீம் அலவன்ஸ் ஒரு 1.5 இன்ச் கீழே விட்டுருங்க. இடுப்பு சுற்றளவில் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச் விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸோட ஹைட் எவ்வளவோ அதை மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு 13 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கலாம். ப்ளவுஸோட ஹைட்டில் ஒரு 1/2 இன்ச் அதிகமாக கேட்டிருந்தாங்க, அதனால நான் ஒரு 1/2 இன்ச் அதிகமாக வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதைவே மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறக்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸாக வச்சு கோடு போட்டுக்கிறேன். இப்போது ப்ளவுஸுக்கு நெக் வித் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக் வித் மெஷர்மெண்ட் எப்போவும் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடில் தான் எடுக்கணும். அந்த மெஷர்மெண்ட் தான் கரெக்டாக இருக்கும். ஹூக் பட்டி இருக்கிற சைடில் இப்போது நெக் வித்தை மெஷர் பண்ணலாம். 2 ஷோல்டரும் ஜாயின் ஆகிருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ஸ்கேலை வச்சுக்கோங்க. ஹூக் பட்டியோட ஓப்பனில் இருந்து இப்போ நீங்கள் டேப்பை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக் வித் கிடச்சிரும். ஸ்கேல் வைக்கும்போது அந்த ஷோல்டர் ஜாயினிங்கோட அந்த எட்ஜில் இருக்க மாதிரி பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அடுத்து ஷோல்டரு, அந்த ஷோல்டர் ஜாயினிங்லேருந்து ஸ்லீவ் வரைக்கும் இருக்க மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. 2.25 இன்ச் இருக்குது. இப்போ இந்த 2 மெஷர்மெண்ட்டையும் மார்க் பண்ணிடலாம். நெக் வித் 2.5 இன்ச்சு, அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க, எந்த சேஞ்சஸும் இல்லை. ஷோல்டர் மட்டும் 2.25 இன்ச் இருக்குது. அதில் நம்ம ஒரு 1/2 இன்ச் அடிஷ்னலாக ஆட் பண்ணி 2.25 இன்ச்சாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 1/2 இன்ச் நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்காக. இது ஆர்ம் ஹோல் லென்த் மெஷர் பண்ணிடலாம். இது 2 மெத்தடில் ஆர்ம் ஹோல் லென்த்தை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட், அண்டர் ஆர்ம் ஹோல்லேருந்து ப்ளவுஸோட ஹைட் கீழே எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணிவிட்டு டோட்டல் ப்ளவுஸ் ஹைட்லேருந்து இதை மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ம் ஹோலோட ஹைட் கிடச்சிடும். இது எனக்கு 7.5 இன்ச் இருக்குது. டோட்டல் ப்ளவுஸ் ஹைட் 12.5 இன்ச்சு. ஸோ மைனஸ் பண்ணோம்னா 5 இன்ச் வரும். ஆர்ம் ஹோல் லென்த் 5 இன்ச்சு, அந்த மாதிரியும் எடுக்கலாம். இன்னொரு மெத்தடில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவ் எண்ட் ஆகிற இடத்துல ஸ்கேலை வச்சுட்டு ஷோல்டர்லேருந்து டேப் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ம் ஹோல் லென்த் கிடச்சிரும். எனக்கு எக்ஸாக்டாக 5 இன்ச் வருது. ஸோ மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர்லேருந்து கீழே 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு எல் ஷேப்பில் லைன் வரைஞ்சிக்கிறேன். அடுத்து மார்பு சுற்றளவு ப்ளவுஸை பேக் சைடில் இந்த மாதிரி நீட்டாக எடுத்து வச்சுட்டு 2 ஸ்லீவும் எண்டாகிற இடத்துல இந்த மாதிரி டேப்பை வச்சு பாருங்கள். 18 இன்ச் வருது. எனக்கு கொஞ்சம் லூஸ் வேணும்னு சொல்லி கேட்டாங்க, ஸோ 19 இன்ச் வச்சுக்கிறேன் நான். அடுத்து இடுப்பு சுற்றளவு டேப்பை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. எனக்கு 16 இன்ச் வருது. இப்போது மார்பு சுற்றளவை மார்க் பண்ணிடலாம். 19 இன்ச்சு 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 9.5 இன்ச் வரும். அதே மாதிரி இடுப்பு சுற்றளவு 16 இன்ச்சு 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 8 இன்ச் வரும். எக்ஸஸாக ஒரு 3/4 இன்ச் விட்டுறேன், இது டாட்காக. மறுபடியும் ஒரு 1.5 இன்ச் மார்ஜின்காக விட்டுடலாம். இது ஃப்யூச்சரில் வேணும்னா பிரித்து விடுறதுக்காக. மார்பு சுற்றளவுலேயும் ஒரு 1.5 இன்ச் மார்ஜின் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து ஆர்ம் ஹோல் ரவுண்ட் மெஷர் பண்ணிக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் ப்ளவுஸோட பேக் சைடில் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் சைடில் நம்ம ஒரு 1/2 இன்ச் குழிவாக கட் பண்ணியிருப்போம். ஷோல்டர்லேருந்து அண்டர் ஆர்ம் வரைக்கும் இருக்கிற மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கலாம். எனக்கு 7.5 இன்ச் வருது. இப்போது ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிடலாம். ஆர்ம் ஹோல் லென்த்தில் 1/2 மார்க் பண்ணிவிட்டு கர்வ் ஸ்கேல் வச்சு இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிக்கிறேன். இப்போது ஆர்ம் ஹோல் ரவுண்டை மெஷர் பண்ணி பார்க்கலாம். எனக்கு 8 இன்ச் வருது. நம்ம செஸ்ட் ரவுண்டில் ஒரு 1/2 இன்ச் அதிகமாக வச்சுருக்கோம், அதனால் எனக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டில் ஒரு 1/2 இன்ச் அதிகமாக வந்திருக்கு. நீங்கள் உங்களோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அலோவ் ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதே மெஷர்மெண்ட் கிடைக்கும். அடுத்து செஸ்ட் ரவுண்டையும் வேஸ்ட் ரவுண்டையும் கோடு போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது பேக் பார்ட்டில் நெக் மார்க் பண்ணிடலாம். ப்ளவுஸோட டோட்டல் ஹைட்லேருந்து கீழே நெக்குக்கு கீழே இருக்க கிளாத்தை மட்டும் மெஷர் பண்ணிவிட்டு
அதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்கோட ஹைட் கிடச்சிடும். எனக்கு நெக்கோட ஹைட் 7 இன்ச் வருது. ஒரு 1 இன்ச் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ 8 இன்ச்சாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக் வித் ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணிட்டோம் 2.5 இன்ச்சு. நெக் லென்த் 8 இன்ச் வச்சுட்டு இப்போ பாக்ஸ் போட்டுக்கிறேன். கர்வ் ஸ்கேல் வச்சுட்டு யூ ஷேப்பில் நெக் வரைஞ்சிக்கிறேன். இப்போது நெக்கில் ஒரு 1/4 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். அதுக்கு உள் பக்கமாக ஒரு 1/4 இன்ச் எக்ஸஸாக வச்சு நான் நெக் வரைஞ்சிக்கிறேன். நம்மளோட நெக் வித் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு. அதுக்கு உள் பக்கமாக ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். கிராஸ் பீஸ் கொடுத்து ஒரு 1/4 இன்ச்சில் நெக் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் பேக் பார்ட்டோட மெஷர்மெண்ட்ஸு. கட் பண்ணிடலாம். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மெத்தடில் சொல்லி தருவாங்க. பிகினர்ஸ் ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். எந்த மெத்தட் ஈஸியாக சிம்பிளாக இருக்கோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கனாலும் நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். இப்போது பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு. மார்க்ஸ் எல்லாத்தையும் நாச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போது பேக் பார்ட்டை கட் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது உங்களோட இஷ்டம்தான். நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட பேக் பார்ட் கட் பண்ணிக்கோங்க. இப்போது பேக் பார்ட் கட் பண்ணதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக இருக்க கிளாத்தில் ஸ்லீவ் கட் பண்ணிக்கிறேன். கிளாத்தை 2 தடவை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோல்டிங் சைடு என் சைடு இருக்க மாதிரி கிளாத்தை போட்டிருக்கேன். இப்போது ஸ்லீவோட மெஷர்மெண்ட்ஸை அலோவ் ப்ளவுஸ்லேருந்து எடுத்துக்கலாம். ஸ்லீவோட ஹைட் பார்த்திங்கன்னா 9.5 இன்ச் இருக்குது. ஸ்லீவோட ஹைட் கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் 8.5 இன்ச் வைக்க போகிறேன். பேக் பார்ட்டில் எப்படியும் 1.5 இன்ச் நம்ம வேஸ்ட் ரவுண்டில் மடித்து தைக்கிறதுக்கு விட்டோமோ அதே மாதிரி ஸ்லீவ் ரவுண்ட்லேயும் ஒரு 1.5 இன்ச் விட்டுருங்க மடித்து தைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஸ்லீவோட ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு ஸ்லீவ் ஹைட் 8.5 இன்ச்சு. ஸ்லீவையும் பாடியையும் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் வேணும். ஸோ அதை மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து ஸ்லீவ் கேப் நான் இங்கே 2.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். இது 2.5 இன்ச்லேருந்து 3 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம் நார்மலாக ஷார்ட் ஸ்லீவுக்கு. அடுத்து ஆர்ம் ஹோல் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கலாம். இதை நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய பேக் பார்ட்லேருந்து மெஷர் பண்ணிக்க போகிறேன். இதில் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எனக்கு 8 இன்ச் வருது. அதை நான் இப்போ வரைஞ்ச அந்த 2.5 இன்ச் லைன் மேலேயே மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து ஸ்லீவ் ரவுண்ட் இல்லை ஸ்லீவ் ஓப்பன் மெஷர் பண்ணிக்கலாம். கிளாத்தை நீட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் ரவுண்ட் மெஷர் பண்ணுங்கள். இல்லைனா ஸ்லீவை உள்பக்கமாக திருப்பிட்டு அதுக்கப்புறம் கூட மெஷர் பண்ணிக்கலாம். எனக்கு 5 இன்ச் வருது. ஸ்லீவ் ரவுண்ட் 5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1.5 இன்ச் எக்ஸஸாக வச்சுக்கிறேன். இது மார்ஜினு. பாடி பார்ட்டில் மார்ஜின் எவ்வளோ கொடுத்தோமோ அதே மார்ஜினை இங்கேயும் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபோல்டிங் சைட்லேருந்து ஒரு 1.25 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபோல்டிங் சைடில் இருந்து அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் மெஷர்மெண்ட் வரைக்கும் டயக்னலாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ அந்த ஆர்ம் ஹோல் லைனோட சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். 4 இன்ச்சு. 4 இன்ச்லேருந்து 2 சைட்லேயும் சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். மேலே ஒரு 1/4 இன்ச் கீழே ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ கர்வாக லைன் போட்டுக்கிறேன். ஃபோல்டிங் சைட்லேருந்து ஒரு 1.25 இன்ச் விட்டோம் இல்லையா, அந்த லைனை விட்டுட்டு அதுக்கப்புறம் கர்வாக லைன் போட்டுக்கலாம். இப்போது ஸ்லீவ் ரவுண்ட் வரைஞ்சிட்டு ஸ்லீவை இப்போ கட் பண்ணிடலாம். வெளிப்பக்கம் இருக்க மெஷர்மெண்ட்டுக்கு ஸ்லீவை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஸ்லீவை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் அந்த குழிவாக ஒரு 1/2 இன்ச்சை கட் பண்ணி விட்டுடலாம். ஸ்லீவோட சென்டரை நாச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவ் கரெக்டாக தான் கட் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிடலாம்.
பேக் பார்ட்டோட ஷோல்டர் ஜாயினிங்லேருந்து ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைக்கும் ஸ்லீவை வச்சு பார்த்தோம்னா ரெண்டோட நாச் பாயிண்ட்டும் ஒரே மாதிரி மெர்ஜ் ஆகணும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போதும் இந்த நாச் பாயிண்ட் வந்துட்டு கரெக்டாக மீட் ஆகும். அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பார்ட்க்கு நம்ம ஓப்பன் சைட்லேருந்தே கிளாத் கட் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பார்ட் கிராஸ் கட் போட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் பார்ட் கிராஸ் கட் போட்டுக்கலாம். பேக் பார்ட்டை கிராஸாக கிளாத் மேலே போட்டுட்டு அவுட்டர் லைன்ஸை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட்டில் ஹூக் பட்டி வி பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸாக வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மற்ற மெஷர்மெண்ட்ஸ் பேக் பார்ட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே அவுட்டர் லைனாக மார்க் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டில் நெக் வித் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் உள் பக்கம் எக்ஸஸாக வச்சு கட் பண்ணியிருப்போம். ஸோ நெக்கில் 2.5 இன்ச் மார்க்கை தெளிவாக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் மெஷர் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டில் இந்த ஹூக் பட்டியோட ஓப்பனில் இருந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல் வச்சு பாருங்கள். எனக்கு ஃப்ரண்ட் நெக் 6.5 இன்ச் வருது, மார்க் பண்ணிக்கலாம். இப்போது பேக் பார்ட்டை எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் இந்த ஃபோல்டிங் சைடில் ஒரு கோடு போட்டோம் இல்லையா, அதிலேருந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு மேலே ஷோல்டரில் 2.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த 2 மார்க்கையும் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கிறேன். இப்போது ஃப்ரண்ட்டில் நெக் வித் 2.5 இன்ச்சு லென்த் 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு நெக்கை வரைஞ்சிக்கிறேன். இங்கேயும் பேக் பார்ட்டில் எப்படி உள் பக்கமாக ஒரு 1/4 இன்ச் விட்டோமோ அதே மாதிரி இங்கேயும் சீம்காக உள் பக்கமாக ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த ஷோல்டர் ஜாயினிங்காக ஒரு 1/2 இன்ச்சு ஆர்ம் ஹோல் எல் லைன் அதெல்லாம் வரைஞ்சிக்கிறேன். இப்போது பேக் பார்ட்டை எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட்டை மார்க் பண்ணிக்கலாம். 2 மெத்தடில் ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட் மார்க் பண்ணலாம். நான் காட்டுற மாதிரி ஷோல்டரோட சென்டர்லேருந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட் வரைக்கும் வச்சு அப்படியே கிளாத்லேயே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி ஷோல்டரை 2ஆக இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த 3rd டாட் முடிகிற வரைக்கும் இருக்கிற மெஷர்மெண்ட்டை லைட்டாக கிளாத்தை இழுத்து வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. 2 மெஷர்மெண்ட்டும் சேமாக தான் இருக்கும். எனக்கு 12.5 இன்ச் வருது. இதுதான் எனக்கு ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட்டு. இதை மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து ஹூக் பட்டிக்கிட்ட ஃப்ரண்ட் பார்ட் எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். எனக்கு 3.5 இன்ச் இருக்குது. கிளாத் கொஞ்சம் காட்டன்றனால சுருங்கி இருக்குது, அதனால் ஒரு 1/2 இன்ச் அதிகமாக வச்சு 4 இன்ச்சாக எடுத்துக்கிறேன். கூடவே செகண்ட் டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுடலாம். ஸோ 4.5 இன்ச்சு. சைட் ஜாயினிங் கிட்ட ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அது 5.5 இன்ச் வருது. இப்போ இது 2 மெஷர்மெண்ட்டையும் மார்க் பண்ணிடலாம். அடுத்து ஹூக் பட்டியிலேருந்து அந்த பெரிய டாட் எவ்வளோ இன்ச்சஸில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. லென்த் பார்த்திங்கன்னா எனக்கு 3.25 இன்ச் இருக்குது. ஹூக் பட்டி தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் சீம்க்கு விட்டோம் இல்லையா, அதை விட்டுட்டு 3.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த சென்டர் டாட் பெரிய டாட்டோட ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணிடலாம். அந்த டாட்டை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு அந்த ஃபோல்டிங் எட்ஜிலேருந்து கீழே பட்டி ஜாயின் பண்ண வரைக்கும் இருக்கிற மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பெரிய டாட்டோட ஹைட் 2.5 இன்ச் வருது. மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கிறேன். அடுத்து இந்த டாட்டோட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு 1.25 இன்ச் இருக்குது. அந்த பெரிய டாட்டோட 2 சைட்லேயும் 1.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிளாக லைன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த பெரிய டாட் கூட ஃப்ரண்ட்டில் நம்ம மார்க் பண்ண அந்த ஹூக் பட்டிக்கிட்ட மார்க் பண்ண மார்க்கையும் சைடில் மார்க் பண்ணதையும் ஜாயின் பண்ணிடலாம். இது நம்ம எக்ஸாக்ட் ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட்டு மெஷர்மெண்ட்டு. கீழே நம்ம பட்டி கூட ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். அதையும் இப்போ லைன் போட்டு மார்க் பண்ணிக்கிறேன் 1/2 இன்ச்சுக்கு.
ஃப்ரண்ட் பார்ட்டோட சைடில் ஒரு 1.5 இன்ச் மட்டும் எக்ஸஸாக வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கிராஸ் லைன் போடுற எல்லாமே பார்த்திங்கன்னா சீம்க்காக. கரெக்டான சீம் அலவன்ஸ் கொடுத்து ப்ளவுஸ் கட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ப்ளவுஸோட ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். 1/2 இன்ச்னா 1/2 இன்ச் இல்லை 1/4 இன்ச்னா 1/4 இன்ச் எந்த அளவுக்கு நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்து கட் பண்ணியிருக்கோமோ அதை ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக ஸ்டிச் பண்ணிடணும். அப்போ தான் நம்மளுக்கு கிளாத் எங்கேயும் லூஸ் விழாமல் இருக்கும். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணிடலாம். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து ஹூக் பட்டிக்கிட்ட வர அந்த செகண்ட் டாட்டை மார்க் பண்ணிடலாம். அளவு ப்ளவுஸில் ஹூக் பட்டியிலேருந்து அந்த செகண்ட் டாட்டோட ஹைட்டை மெஷர் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் ஹூக் பட்டிக்கிட்ட 4.5 இன்ச் விட்டுருந்தோம். அதோட சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம செகண்ட் டாட்டோட ஹைட்டை மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிறேன். 2.25 இன்ச் என்னோட செகண்ட் டாட்டோட ஹைட்டு. அடுத்து தேர்ட் டாட்டோட ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிறேன். 3.25 இன்ச் இருக்குது. தேர்ட் டாட் மார்க் பண்ணுறதுக்கு கிளாத்தில் ஃபஸ்ட் டாட்டையும் செகண்ட் டாட்டையும் நான் எடுத்து வச்சுருக்க மாதிரி இந்த மாதிரி வச்சு பார்த்திங்கன்னா தேர்டாக ஒரு ஃபோல்டிங் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்ட் கிட்ட அதுவே க்ரியேட் ஆகும். அந்த ஃபோல்டிங் மேலேயே இப்போ நம்ம தேர்ட் டாட்டோட மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டில் ஆர்ம் ஹோல் ரவுண்டில் ஒரு 1/2 இன்ச் குழிவாக கட் பண்ணணும். கட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம டாட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாட்ச் பண்ணி வச்சுக்கலாம். இது ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே யூஸ் ஆகும். அவ்வளோதான், ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணியாச்சு. இப்போ பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டி கட் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 இன்ச் லைன் போட்டுக்கிறேன். இது ஹூக் பட்டி வி பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக சீம் அலவன்ஸு. அடுத்து பட்டியோட லென்த்து நம்ம செஸ்ட் ரவுண்ட் என்ன வச்சோமோ அதையவே மார்க் பண்ணிக்கிறேன். 9.5 இன்ச்சு, இதுவே கரெக்டாக இருக்கும். அடுத்து ஃப்ரண்ட்டில் ஹூக் பட்டிக்கிட்ட பட்டியோட ஹைட் எவ்வளோன்னு பார்க்குறேன். எனக்கு 2.5 இன்ச் இருக்குது. பேக் பார்ட்டில் நான் ஒரு 1/2 இன்ச் அதிகமாக வச்சுருக்கேன் ஹைட்டு. ஸோ ஃப்ரண்ட்லேயும் ஒரு 1/2 இன்ச் அதிகமாக வைக்கணும். நான் அதை வந்து பட்டியில் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு 3 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச் சீம்க்காக, பட்டி மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சும் ஃப்ரண்ட் பார்ட்டோட மேலே ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சும் சீம்க்காக. அதே மாதிரி சைடில் வர பட்டியோட ஹைட்டையும் மெஷர் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1 இன்ச் சீம்க்காக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃப்ரண்ட்டில் ஹூக் பட்டிக்கிட்ட இருந்து பெரிய டாட்டோட லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அங்கே பட்டியோட ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் 1 இன்ச் வச்சுக்கணும் இங்கேயும் சீம்க்காக. இப்போ இந்த 3 டாட்டையும் கர்வ் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் பட்டியோட மெஷர்மெண்ட்ஸு. இப்போ கட் பண்ணிடலாம். இப்போது பட்டியில் இருக்க சீம் அலவன்ஸை நான் மார்க் பண்ணி காட்டுறேன். கீழ்ப்பக்கம் ஒரு 1/2 இன்ச் மடித்து தைக்கிறதுக்காக, இல்லை ஒரு 1/2 இன்ச் வி பட்டி ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி அந்த போட் ஷேப் கிட்ட ஒரு 1/2 இன்ச் இது ஃப்ரண்ட் பார்ட்டோட ஸ்டிச் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த கிராஸ் லைன் போட்டிருக்கிறது எல்லாமே சீம் அலவன்ஸு. பட்டியோட ஃப்ரண்ட் பார்ட்டில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட் பார்ட்டோட ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், பட்டியும் கட் பண்ணியாச்சு. அளவு ப்ளவுஸில் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு. இந்த மெத்தட் உங்களுக்கு சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.